வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3-13 4வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. a மற்றும் b மெய்யெண்கள் எனில் a மைனஸ் b இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6 இன்டூ a பிளஸ் b எக்ஸ் மைனஸ் 9 இன்டூ a மைனஸ் b ஈக்குவல் 0வின் மூலங்கள் மெய் மற்றும் சமமில்லை என நிரூபிக்கவும். பாருங்க, இதுக்கு இரண்டு மூலங்கள் இருக்கும் இல்லையா, அந்த மூலங்கள் எப்படி இருக்கும்? மெய்யெண்களா இருக்கும், ஆனா சமம் இல்லை அப்படின்னு நிரூபிக்கணும். இதுல ஏவும் பியும் மெய்யெண்கள். சரியா? அப்போ மூலங்கள் மெய் மற்றும் சமமில்லை அப்படின்னா இந்த டெல்லோட மதிப்பு கிரேட்டர் than 0 விட பெருசு பிளஸ்ல இருக்கும்னு நம்ம நிரூபிக்கணும். சரியா? இப்ப பாருங்க, முதல்ல நமக்கு ஏபிசியோட மதிப்புகள் வேணும். அதாவது ஏன்றது என்ன அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயரோட கெழு ஏ மைனஸ் பி. அதுக்கடுத்து பின்றது என்னன்னா எக்ஸோட கெழு, எக்ஸை தவிர மிச்சம் இருக்கிறது மைனஸ் 6 இன்டூ ஏ பிளஸ் பி. மிச்சம் இருக்குது மாறிலி உறுப்பு சி என்ன இருக்கு? மைனஸ் 9 இன்டூ ஏ மைனஸ் பி. சரியா? மூலங்களின் தன்மை காட்டிக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா டெல் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இந்த ஃபார்முலா தான் நம்ம பயன்படுத்த போறோம். நமக்கு புக்கில் ஸ்மால் ஏபிசி கொடுத்துருப்பாங்க, இங்கேயும் ஸ்மால் ஏபிசி இருக்கா? எதுல? கணக்குல கன்ஃபியூஸ் ஆகும். அதனால நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஃபார்முலாவை கேபிட்டல் லெட்டருக்கு மாத்திட்டோம். தப்பு கிடையாது. சரியா? இப்ப பாருங்க, பியோட மதிப்பு பாருங்க என்ன இருக்கு? மைனஸ் 6 இன்டூ ஏ பிளஸ் பி. பிக்கு பதிலாக எழுதிட்டோம், இந்த அடுக்கு 2 அப்படியே வந்துடும். மைனஸ் 4 அப்படியே வந்துடும். ஏக்கு பதிலாக என்ன இருக்கு பாருங்க? ஏ மைனஸ் பி. அதுக்கு அடுத்தது சி பாருங்க, சிக்கு பதிலாக என்ன இருக்கு பாருங்க? மைனஸ் 9, அது தனியாக பிராக்கெட் போட்டுருவோம், ஏ மைனஸ் பி. சரியா? இப்போ இது சுருக்க போகிறோம். சுருக்கலாமா? ஈக்குவல் டு இந்த இடத்துல பாருங்க மைனஸ் 6 ஸ்கொயர் பண்ண போகிறோம். மைனஸ் 6 ஸ்கொயர்னா மைனஸ் 6 பெருக்கல் மைனஸ் 6 பிளஸ் 36 ஏ பிளஸ் பி அடுக்கு 2. சொன்னது புரிஞ்சுதா? மைனஸ் 6 ஸ்கொயர் பண்ணால் பிளஸ் 36 வந்துடும். ஏ பிளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் அப்படியே போட்டோம். இங்கே பாருங்க, இங்கே ஒரு மைனஸ் 4, இங்கே ஒரு மைனஸ் 9. அப்போ மைனஸ் மைனஸ் பெருக்குனா பிளஸ் 4 9 36. மிச்சம் என்ன இருக்கு பாருங்க? இங்கே ஒரு ஏ மைனஸ் பி, இங்கே ஒரு ஏ மைனஸ் பி. அடுத்த ஸ்டெப் பாருங்க, ஈக்குவல் டு இதுலேருந்து 36 நம்ம பொதுவாக எடுத்துருவோமா? 36 பொதுவாக எடுத்துட்டோம்னா இங்கே என்ன இருக்கும்? ஏ பிளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் இருக்கும். பிளஸ் இந்த 36 நம்ம வெளியே எடுத்து வச்சிட்டோம். ஏ மைனஸ் பி பெருக்கல் ஏ மைனஸ் பி எப்படி எழுதலாம்? ஏ மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர். ஏ மைனஸ் பி ஏ மைனஸ் பி பெருக்குனா ஏ மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர். இப்போ பாருங்க, ஈக்குவல் டு 36. இந்த இடத்துல ஏ பிளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. ஃபார்முலா எழுதிட்டோம். இந்த பிளஸை போட்டாச்சு. இப்போ ஏ மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. சரியா? இப்போ பாருங்க, பிளஸ் 2ab மைனஸ் 2ab கேன்சல். மிச்சம் என்ன இருக்கு பாருங்க? ஈக்குவல் டு 36. இங்க ஒரு ஏ ஸ்கொயர், இங்க ஒரு ஏ ஸ்கொயர். ஒரு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒரு ஏ ஸ்கொயர் கூட்டினா 2 ஏ ஸ்கொயர். ஒரு பி ஸ்கொயர் பிளஸ் ஒரு பி ஸ்கொயர் கூட்டினா 2 பி ஸ்கொயர். சரியா? இப்போ பாருங்க, ஈக்குவல் டு 36. 2 பொதுவாக எடுத்துருவோமா? 2 வெளியே எடுத்துட்டோம். இது பெருக்கல எல்லாம் பெருக்கல தான் வெளியே வரும். 2 எடுத்துட்டோம்னா ஏ ஸ்கொயர், இந்த 2 எடுத்துட்டோம்னா உள்ள என்ன இருக்கும்? வெறும் பி ஸ்கொயர் மட்டும் இருக்கும். ஈக்குவல் டு பெருங்க 36 2 பேருனா 72 ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். சரி, இது ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். அவ்வளோதான், கணக்கு முடிஞ்சுது. இப்போ நமக்கு ஏவும் பியும் கணக்குல என்ன கொடுத்துருக்காங்கன்னா மெய்யெண்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மெய்யெண்கள் அப்படின்னா பாருங்க, எக்ஸுக்கு பதிலாக எந்த நம்பர்னாலும் கொடுக்கலாம், பிளஸ் மைனஸ் பின்னம் என்னனாலும் கொடுக்கலாம். ஆனா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் என்னவா இருக்கும்? பிளஸ்ல தான் இருக்கும், 0 விட அதிகமாகத்தான் இருக்கும். இது என்னது? 0 விட அதிகமாக தான் இருக்கும். தேர்ஃபோர் பிளஸ்ல தான் இருக்கும். நீங்க என்ன மதிப்பாலும் கொடுத்து செக் பண்ணி பாத்துங்க, பிளஸ்ல தான் வரும். தேர்ஃபோர் தரப்பட்ட சமன்பாட்டின் மூலங்கள் எப்படி இருக்கும்? மெய் மற்றும் சமமில்லை. மெய் மற்றும் சமமில்லை என்பது நிரூபிக்கப்பட்டது.
நிரூபிக்கப்பட்டது. சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.